அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு 2024 எல்லாருமே நோட்டிஃபிகேஷனாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இன்ஸ்டியூஷனில் டெட்டு பேப்பர் 2 சோசியல் சயின்ஸ் அண்டு டெட்டு பேப்பர் 1 இது ரெண்டுமே ஆல்ரெடி அப்டேட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட்டு பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கான டெஸ்ட் பேஜுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ, சரிங்களா? ஸோ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஃபீல் பண்ணக்கூடியது ரொம்ப ரொம்ப கடினமான ஒன்று. இந்த பேப்பர் 2ல் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் என்னால் பாஸ் பண்ணவே முடியல அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் படித்தவங்க, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ 1-2 பேரை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு வந்து என்ன மெத்தேடை படித்தா நம்ம பாஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம், சரிங்களா? அதுவும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து கிளியர் பண்ணவே முடியும், சரிங்களா? ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூஷனில் வந்து டெட்டு பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டெஸ்ட் பேஜ் ஆனது ஆரம்பிக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த ஆகஸ்ட் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய டெஸ்ட் பேஜ் வந்து ஆரம்பிக்க போகிறோம். வரக்கூடிய 17/8/2024 இந்த டேட்டில் வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்தெந்த பாடத்தை படிக்கணும், எது ரொம்ப முக்கியமானது எல்லாமே நாங்கள் தனியாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம், சரிங்களா? இந்த டெஸ்ட் பேஜை பற்றி உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பேப்பர் 1க்கான டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு 35 டெஸ்ட் இருக்கும். டோட்டல் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8000 கொஸ்டின் வந்து கவர் ஆகும். டெட்டு பேப்பர் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 27 டெஸ்ட் இருக்குங்க, ஓகேங்களா? டோட்டல் கொஸ்டின் வந்து 10,000 கொஸ்டின் கவர் ஆகும். டெட்டு பேப்பர் 2 சோசியல் சயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 டெஸ்ட் இருக்குங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகும், சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் மீடியம் மட்டும்தான், ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் மட்டும்தான், சரிங்களா? ஸோ இந்த 3 டெஸ்ட் பேஜுமே நம்ம இன்ஸ்டியூஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து 3லையுமே அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். இது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் வித் டெஸ்ட் பேட்ச் இது ரெண்டும் சேர்த்து ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3000, ஓகேங்களா? சரி, எனக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 1000 தான் ஃபீஸுங்க, சரிங்களா? ஸோ டெஸ்ட் டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் எழுதிக்கலாம். அதே டெஸ்ட் வந்து நீங்கள் பிடிஎஃப்ல எழுதிக்கலாம். உங்கள் பிடிஎஃப் வந்து ஆப்பில் போட்டுரும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிடிஎஃப் வந்து டெஸ்ட் வந்து எழுதி பார்த்துக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து 27 டெஸ்ட் வந்து இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 150 மார்க் இருக்கும். சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸ், ஓகேங்களா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்டில் வந்து 30 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஓகேங்களா? மொத்தம் வந்து 5 சப்ஜெக்ட் வந்து 150 மார்க் ஆச்சு. ஒரு 3 மணி நேரம் வந்து டெஸ்ட் வந்து எழுதுவீங்க, சரிங்களா? இது மாதிரி 27 டெஸ்ட் இருக்கும். இப்போ தமிழ் அப்படின்னா என்ன படிக்கணும், 6th ஃபர்ஸ்ட் டைம் படிக்கணும். இங்கிலீஷ் அப்படின்னா 6th ஃபர்ஸ்ட் டைம் படிக்கணும். மேக்ஸ் அப்படின்னா டாபிக் வைஸ் வரும். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸ் வரும். சயின்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் வைஸ் வரும். உங்களுக்கு வந்து ஷெடியூல் தனியாக கொடுத்துருவோம். அந்த ஷெடியூல் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஆர்டராக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது மாதிரி 27 டெஸ்ட்டு படிக்கணும், ஓகேங்களா? மார்க் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டும் 150 மார்க்குங்க. டைம் டியூரேஷன் வந்து 3 ஹவர்ஸ் இருக்கும். இதில் வந்து ஆல்சோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துரும், ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டெஸ்ட்டை வச்சு கொடுத்துரும். அதுவும் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டெஸ்ட் போய் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சு கொடுத்துரும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு 5000 கொஸ்டின்ஸ் பக்கம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் டெஸ்ட் கொஸ்டின் வந்து 4500 கொஸ்டின்ஸ்க்கு மேலே வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 2500 ரூபாங்க, ஓகேங்களா? ஸோ ஆஃபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 அப் டு வந்து உங்களுக்கு டேட் வந்து 15/8/2024 இந்த டேட் வரைக்கும் இந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 மட்டும்தான், ஓகேங்களா? பேமெண்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர் 9952563892 இந்த நம்பருக்கு வந்து ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், ஓகேங்களா? ஸோ அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட் இதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நான் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து உங்களை ஆட் பண்ணி விட்டுருவேன், சரிங்களா? ஷெடியூல் வேணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிங்கே இருக்கும். அந்த டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதுக்கான ஷெடியூல் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், ஓகே? டெஸ்ட் டைம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த டைம் ஃப்ரீயோ அந்த டைம் எழுதிக்கலாம், ஓகேங்களா? நீங்கள் ஸ்கூல் ஒர்க் பண்ணுறீங்க, பார்ட் டைம் வேலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டைமும் டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். டெஸ்ட் டைம் அந்த ஷெடியூல் படி டெஸ்ட் அப்டேட் பண்ணிடுவோம். அந்த ஷெடியூல் உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா அந்த நீங்கள் டைம் விருப்பப்பட்ட டைம் வந்து டெஸ்ட் எழுதிக்கலாம். டெஸ்ட்டை வந்து 3 டைம்ஸ் எழுதி பார்த்துக்கலாம். அதேமாதிரி எண்ணற்ற முறை திரும்ப திரும்ப எடுத்து பார்த்துக்கலாம். பிடிஎஃப் கொஸ்டின்ஸும் நம்மகிட்ட வந்து இருக்குது, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் பேமெண்ட் தான். டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர், ஓகே? எப்போ ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அட்மிஷன் வேணும் அப்படின்னு இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்கள் அட்மிஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம் டெட்டு பேப்பர் 2 இந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் அதாவது யூஜிடிஆர்பிக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகே? யூஜிடிஆர்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான் 82 மார்க் தான். இந்த 82 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம், சரிங்களா?
ஸோ நாங்கள் சொல்லக்கூடிய மெத்தட் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் 82 மார்க் எடுத்துலாம். ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. உங்களுக்கு மேற்கொண்டு டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க. ஓகே, ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்கள் டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.